எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை இருந்தால் டின்னர், அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறது. கோதுமை அடை தோசை கூடவே தக்காளி வேர்க்கடலை ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் சட்னி கூட ரெடி பண்ணியிருக்கு. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம முழுசாக இருக்கிற கோதுமை தான் எடுத்திருக்கு. பவுடர் எடுக்கலை, 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. நல்லா கழுகி 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். மிக்சி ஜார் இல்லை இருந்தால் நம்ம கிரைண்டரில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் போட்டுருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 வரமிளகாய் கூடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை, க்ரஷ் பண்ணால் போதும், பாதி அரைச்சி எடுத்தால் போதும். அந்த தேங்காய் எல்லாம் முழுசாக அரையக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த அளவு திக்னஸில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் ஆயில் ஊற்றி இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 வரமிளகாய், 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கூடி சேர்த்து நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூடி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். கூடவே கொஞ்சம் புதினா இலை சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இது ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்க விட்டு ஆற விட்ட தண்ணி ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. தாளிக்க வேணுன்ட்டு இல்லை, தாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் என்ன வரமிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிருக்கு. அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடியாக இருக்குது. அடை தோசை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். தோசை பானைக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு இதே மாதிரி தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றி ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கோதுமை அடை தோசையோட ரெசிபி தான் இது. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னர் டைம்லும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் அரைச்சி செய்யும்போது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம இது விரிக்கும்போது ரொம்ப தின்ன விரிக்கிறதோட இதே மாதிரி கொஞ்சம் திக்னஸில் விரிக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எது பிடிச்சிருக்கோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.